போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வெங்கட கிருஷ்ணன் அண்ணா வந்து நம்ம போன வீடியோ போடும்போது புக் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த 4th டீம் கம்யூனிட்டியில், அவிட்டம் ஆதியோகியில். அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனுக்கு அத்தியாவசிய பொருள்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலாக மெடிக்கல்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே லைனில் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் உங்களுக்கு. அதுக்கடுத்து இவங்களுக்கு கிளைண்ட் கிட்டேருந்து வந்த ரிவ்யூஸ் அது எல்லாத்தையுமே இவங்க கருத்தில் கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 லிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம 5 ஃப்ளோர் போகிறனால சிஎம்டிஏ தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு சிஎம்டிஏ ஃபைல் போவோம், அங்கே ஸ்க்ரூட்னிங் ஆகி சைட் விசிட் ஆகி அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் பாடி போவோம், அங்கேருந்து ரெராக போவோம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து திரும்பி ஒரு லிஃப்ட்டுக்காக ஃபஸ்ட்டு நான் அப்ரூவல் வந்துடுச்சு. எனக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், எங்கள் காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது என்னோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி தான். என்ன ரீசன்னால ரேட் அதிகமாக கோட் பண்ணியிருக்கீங்க? ப்ளஸ் பைல் ஃபவுண்டேஷன் ப்ரோ. நம்ம சென்னையில் நோ ஃப்ளட் ஏரியாவில் நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் நானே நேரில் கண்பட பார்த்த லொக்கேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். இந்த மழை சீசன் அப்போ நான் நேரில் என்னோட கண்பட வந்து பார்த்த லொக்கேஷனுங்க இது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி இதே ப்ராஜெக்ட்டை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஆமாங்க, நம்ம அவிட்டம் ஹோம்ஸினுடைய மேத்தா நகரில் ஃபஸ்ட்டு 4th டீம்டு கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய அவிட்டம் ஆதியோகி ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவிட்டம் ஹோம்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கொஞ்சம் வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஃபுல்லாக பாருங்கள். போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வெங்கட கிருஷ்ணன் அண்ணா வந்து நம்ம போன வீடியோ போடும்போது புக் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த 4th டீம் கம்யூனிட்டியில், அவிட்டம் ஆதியோகியில். அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன், அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகனவள்ளி. கடலூர்லேருந்து வந்து புக் பண்ணதாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக. கண்டிப்பாக இந்த வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஹேண்ட் ஓவர் செரிமோனிக்கு நான் வந்து உங்களை பர்சனலாகவே மீட் பண்ணுறேன். புது வீட்டிலேருந்தே உங்களை நான் மீட் பண்ணுறேன். போகலாம் ப்ரோ. என்ன மனுஷன், இந்த மாதிரி பசங்க இருக்கனால கொஞ்சமாவது மழை பெய்யுது, வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி அப்படி திரும்பிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் ரெராப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவிட்டம் ஹோம்ஸினுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டர் எம்டியோட சன் மிஸ்டர் கபிலன் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் கம்பெனியோட ப்ரொஃபைலையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. போங்கண்ணா. ஸ்கூல் பிக்கப்போ ஆமாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்தில். நீங்கள் நடந்து போய் கூட்டிகிட்டு வந்தலாம். பக்கத்தில் புதுசாக ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. ப்ரோ வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் அது பார்த்து ஒரு வீடியோ கொலாப் பண்ணி திருவான்மியூர் 3rd ஃப்ளோர் ரூஃப் போடும்போது பார்த்தோம். இப்போ ரெடி டு மூவ் கண்டிஷன்லேயே வந்துருச்சு. அடுத்த வாரம் ஷூட் பண்ண போகிறோம் நாங்கள். ப்ரோவே சொல்லிட்டாங்க. ப்ரோவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில், பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நாலேஜ், அவிட்டம் ஹோம்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு எங்கே ப்ராஜெக்ட்ஸ் போகுது, அதோட அப்டேட்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் அது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு தெரியும். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துங்க ப்ரோ. என் பேர் கபிலன். நான் அவிட்டம் ஹோம்ஸில் சேல்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ அவிட்டம் ஹோம்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு அனதர் ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. நம்ம 1994லேருந்து 2012 வரைக்கும் நம்ம ஒரு 100+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சதர்ன் ரயில்வேஸில் பிரிட்ஜஸாக இருக்கட்டும், சப்வேஸாக இருக்கட்டும், நிறைய பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டலூர் ஆர்ஓபியாக இருக்கட்டும், நம்ம துரைசாமி சப்வேயாக இருக்கட்டும், மேட்லி சப்வேயாக இருக்கட்டும், செங்கல்பட்டு கொலவை ஏரி பக்கத்தில் செங்கல்பட்டு கொலவை லேக்கில் இருக்க பிரிட்ஜ் ரயில்வே போர்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 100+ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சதர்ன் ரயில்வேஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டீமோட நம்ம 2014லேருந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம 50+ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரோட பேஜ்லேயே அந்த 50ல் ஒரு 15 ப்ராஜெக்ட் மேலே நம்ம போட்டிருப்போம் நம்ம. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட வீடும் வாங்கியிருக்கிறீங்க. உங்களோட ரிவ்யூஸ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்டேட் ஆகிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கு வேணா தலைவர் வந்த உடனே நம்ம கால் அடிச்சுட்டு ப்ரோ, என்ன ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ போட்டிருக்காங்களேன்னு. ஸோ எனக்குமே அந்த ஒரு ரேப்பாவோ ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கும் ஏற்றுட்டு அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏற்றுட்டு ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதை நான் கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம இது வரைக்கும் ஒரு 3 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம். அதில் ஸ்டார்டிங் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவங்களுக்கு கிளைண்ட் கிட்டேருந்து வந்த ரிவ்யூஸ் அது எல்லாத்தையுமே இவங்க கருத்தில் கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 லிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆக்சுவலி அந்த 2வது லிஃப்ட் வந்து அன்அப்ரூவ்ட் லிஃப்ட் கிடையாது, ப்ராப்பர் அப்ரூவ்ட் லிஃப்ட். ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம சிஎம்டிஏ போகும்போது என்ன வேணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 ஃப்ளோர் போகிறனால சிஎம்டிஏ தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு சிஎம்டிஏ ஃபைல் போவோம், அங்கே ஸ்க்ரூட்னிங் ஆகி சைட் விசிட் ஆகி அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் பாடி போவோம்,
அங்கேருந்து ரெராக்கு போவோம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து திரும்பி ஒரு லிஃப்ட்டுக்காக இப்போ ஃபஸ்ட்டு நான் அப்ரூவல் வந்துடுச்சு எனக்கு. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 4 புக்கிங் நடந்தது. அப்போ அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஃப்ட் தான் நல்லா இருக்கும், ஏன்னா 13 யூனிட்ஸ் ஒரு லிஃப்ட் நல்லா இருக்காதுன்னு. ஸோ அதனால் திரும்பி நாங்கள் அந்த இடத்துல லக்கீலி அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால நம்ம அங்கே ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ திரும்பி நம்ம டிசைன் பண்ணி திரும்பி நமக்கு அதே ப்ரொசஸ் ஸ்டார்டிங்லேருந்து திரும்பி சிஎம்டிஏ போய் திரும்பி லோக்கல் பாடி போய் திரும்பி ரெராக் போய் பெரிய வேலையாக திரும்பி ஒரு தலையை சுற்றி மூக்கு சுற்றுற ஒரு ப்ராசஸ் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கே நமக்கு அஃபிஷியல் சார்ஜஸே நமக்கு ஒரு 1.5 lakhs கிட்ட இருக்கணும் எக்ஸ்ட்ராவா. ஆமா, லிஃப்ட் இல்லாமல் அந்த சைன்காக மட்டும் அஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதாவது பாருங்க, நீங்க சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். ப்ரோ வீட பார்த்துறேன். ப்ரோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குன்றத்தூரில் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் வாங்க போறீங்க கிடையாது, இங்கே நிறைய இடத்துல விசாரிச்சு தான் வாங்க போறீங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ். நான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், எங்கள் காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது என்னோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி தான். ஓகே, இந்த லொக்காலிட்டிலேயே எங்களோட ப்ரைஸ் தான் ஹையஸ்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்காலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் 5 floor அப்பார்ட்மெண்ட். ஓகே, ப்ராப்பர் சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட், டீவியேஷன் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிளானில் என்ன வச்சுருக்கோமோ அதே தான் இங்கே வரப்போகுது. எந்த ஒரு அதிகமும் கிடையாது, எந்த ஒரு கம்மியும் கிடையாது. அப்ரூவல் என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரப்போகுது. ஸோ நமக்கு இது ரீடெவலப்மெண்ட்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத் அண்ட் ஹெசல் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ரீடெவலப்மெண்ட் பற்றி நீங்களே சொன்னால் இன்னுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ இந்த ரீடெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் வேற என்ன ரீசன்னால ரேட் அதிகமாக கோட் பண்ணியிருக்கீங்க? ப்ளஸ் பைல் ஃபவுண்டேஷன் ப்ரோ. நம்ம ப்ரோவோட சேனல்லே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைல் எப்படி போட்டோம் அண்ட் எவ்வளோ பைல் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி அது ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ மாதிரியே இருக்காது, ஒரு டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வீடியோ மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் அந்த விஷயத்தை நம்ம எஜுகேட் பண்ணி ஆகணும்ல. கண்டிப்பா. அதனால நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறம் இதை பார்த்தா தான், ஏன்னா இல்லைன்னா நான் எதுவும் ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஆக்சுவலாக பைல் ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நார்மலாக ஃபூட்டிங் வந்து 4 அடிங்க, நம்ம ரெசிடென்ஷியலில் பண்ணுறது 4லேருந்து 7 அடி வரைக்கும் பண்ணுவாங்க. பைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ட்ரில் பண்ணிட்டு உங்களுக்கு பூமியோட கிரஸ்ட் வரைக்குமே ஃபூட்டிங் போட்டிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பைல். ஆக்சுவலாக பூஜ் கலீஃபா இருக்கு இல்லையா, அதே வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான். ஓகே ப்ரோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்னையில் நோ ஃப்ளட் ஏரியாவில் நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் நானே நேரில் கண்பட பார்த்த லொக்கேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். இந்த மழை சீசன் அப்போ நான் நேரில் என்னோட கண்பட வந்து பார்த்த லொக்கேஷனுங்க இது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் மேத்தா நகரில் இருக்குங்க. குன்றத்தூர் அப்படின்னு உடனே ரொம்ப உள்ள அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் வந்து பல்லாவரம் குன்றத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்டில் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தா நகரோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் அந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தா நகர் 11th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைந்திருக்குங்க. இன்னும் டக்குன்னு மொட்டை மாடி கொண்டாந்து பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 8 வீடுங்க. லாஸ்ட் 5th ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வீடு தான். பேலன்ஸ் ஒரு போர்ஷன் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் ஹவுஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளே ஏரியாவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மும் கொடுக்குறாங்க. அப்படியே நான் உங்களுக்கு இதோட சேர்த்து அம்யூனிட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் துணி துவைச்சிட்டு மறுபடியும் 5th ஃப்ளோர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. கண்ணா கொஞ்சம் வந்து தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட வேண்டிய தேவை இருக்காது. எவ்வளோ பெரிய பையனானாலும் குழந்தை தான் உங்களுக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சோலார் பவர் பேக்கப் இருக்குது காமன் ஏரியாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாஸ்க்கு ஜென் செட்டும் கொடுத்துருக்காங்க. சோலார் பேனல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும். வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் 2 கெஸ்ட் ரூம், 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அப்படியே இங்கேருந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அங்கே உங்களுக்கு ஏர்போர்ட் இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 12 to 15 minutes ட்ரைவ் வரும் பேஸ்ட் ஆன் த டிராஃபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிவாந்தி பப்ளிக் ஸ்கூல், சிவாந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிவாந்தி பிஎட் ஸ்கூல், அதாவது டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல். இது எல்லாமே ஒரே கேம்பஸ் ஸ்கூலில் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல, பீஸானத் ஸ்கூலும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால நம்மாழ்வார் விவேகானந்தா வித்யாலயா. அப்பா பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்ப்பா, இவ்வளோ பெரிய பேர், அதை நான் எழுத்துக்குட்டி படிக்க வேண்டியதாகிடுச்சிங்க. கரெக்டாக தான் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு ஜூம் காமிக்கிறேன். அந்த ப்ளூ கலர் பில்டிங்க்கு மேலே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூலும் வந்து இப்போ இணைய போகுது. இங்கேருந்து இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 meters தூரத்தில் அங்கே க்ரெயின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா TAAC
ஸ்கூல் வந்து புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திண்டுக்கல் அண்ட் சென்னை மாதவரத்தில் இப்போ கேம்பஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல். நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஒயிட் பில்டிங் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னங்க ஸ்கூலு, அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,800 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 39 யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 3 BHK, 19 2 BHK. ஆமாங்க, 3 BHK அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK. ஃபஸ்ட்டு 4 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வீடுங்க. லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வீடு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்யூனிட்டிஸ், அந்த இண்டோர் கேம்ஸ் அண்ட் ஜிம் கொடுக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மேலே இருந்தேன். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முழுக்க புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அப்படியே ஒரு சர்க்கிள் காமிங்க இந்த கார் போனதுக்கப்புறம். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் செல்லும் வழி. ஆப்போசிட்டில் ஃப்ளாட்ஸு, அங்கே ஃப்ளாட்ஸு, அங்கே ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குது, அருணாச்சலம் மளிகை கடை இருக்குது. ஆக்சுவலாக அந்த மேத்தா நகர் என்ட்ரன்ஸ் ஆச்சு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் உள்ளே வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய பொருள்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலாக மெடிக்கல்ஸ்லேருந்து ஃபார்மசி, ஃபார்மசி எல்லாம் ஒன்று தான். ஏன் வசந்த் பிரிக்கிறேன் கேட்குறீங்களா? எல்லாமே ஒரே லைனில் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அப்புறம் என்னென்ன சைஸ் ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதாவது மழைநீர் வடிகால் அமைப்பு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போர் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. காமன் ஏரியாஸ்க்கு சோலார் பேனல் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஜென் செட்டும் கொடுக்குறாங்க. காமன் ஏரியாஸ்க்கு சம்பும் இருக்குது, செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வரும்போது என்னோட பேக் அங்கே தான் இப்போ வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த பக்கம் தான் நடந்து போனேன். இந்த தேக்கு மரம் ஸ்மெல்லுங்க. நம்ம அப்படியே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்னர் போர்ஷன் ஆகிய இந்த 3 BHK தான். அதுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி போங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்கினது. ராமச்சந்திரன், மோகனவழி அம்மா வாங்கியிருக்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக நான் ஹேண்ட் ஓவர் செரிமோனி கிரக பரிசத்துக்கும் வரேன். சரிங்க, ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு ஹாலு, சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சன், வாஸ்துபடி கரெக்டாக இருக்குது. சங்கன் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷனுக்கு வந்து வென்டிலேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதா, வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செட் பேக்லாம் 10 ஃபீட் விடணும், உங்களுக்கு காற்றோட்டம் விஷயத்துலையும் அந்த சூரிய ஒளி உள்ளே வர விஷயத்துலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனல் ஃபேவரட் அது. இந்த பொசிஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும், இந்த செட்பேக் இல்லாமல். ஓகேங்களா, அந்த செட்பேக்கும் இதில் டோட்டலாக கவர் ஆகுறதுனால வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். டூ பெட்ரூம்ஸ். ஓகே, நான் அங்கேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த போர்ஷன் பார்த்துடலாம். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லை, அதை நீங்கள் பார்க்க முடியும். நானே ஜிக்ஸாக்காக தான் வந்தேன். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் நிற்கிறது சவுத் ஃபேஸிங். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன் வருங்க. சரிங்களா, சவுத் ஃபேஸிங் ஆர் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா, அதுலேருந்து நீங்கள் இப்படி வந்து ஈஸ்ட் உள்ளே வர மாதிரி இருக்கும். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் போர்ஷனும் கூட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 3 BHK. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1142 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34%. ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வந்துடும். வெல் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு செல்ஃபும் வந்துடும். ஆக்சுவலாக இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராட்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க பிறக்கும்போது நீங்கள் தொட்டில் கட்டிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல அது எல்லாமே இருக்குங்க. ரிவ்யூ, பர்சனல் ரிவ்யூ வச்சு நான் சொல்கிறேன். எங்கே போகிறது, எல்லா பக்கமும் மணக்கிட்டுதே. பால்கனியை பார்த்துருவோம். பால்கனி ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லா வருங்க இந்த ப்ராஜெக்ட்டில். 4 தீம்டு, அதுவும் மேத்தா நகரில் ஃபஸ்ட் டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜே வந்து புக் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கிளாசெட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சங்கன் ஸ்லாப் தான் நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டைலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து சங்கன் ஸ்லாப் போடாமல் நார்மல் ஸ்லாபாக போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெறும் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஏன்னா அதில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் தான் போட முடியும், கரெக்டாக செட் ஆகும்.
அதுலேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பட் பார்த்த உடனே டக்குன்னு தோணுனது தான் இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். சங்கன் கொடுத்துட்டா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் வந்து இப்படி ஏறி மேலே போக வேண்டியது இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். என்ன தேர்டுன்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் சொல்லியிருந்தேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வந்துடும், வித் கிரிலோட வந்துடும். லாஃப்ட் இருக்குது, செல்ஃபும் உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. இந்த மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட வந்துருங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக என்ன வசந்த் இன்னும் டைல்ஸ் போடாமல் இருக்குது, சுவிச்சஸ் எதுவுமே மாட்டாமல் இருக்குது, பெயிண்ட் கூட பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸ் கூட நான் இது வரைக்கும் நிறைய வீடியோ கொலா பண்ணியிருக்கேன். அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 39 வீடு இருக்குது, அதில் 35 விற்றுட்டு பேலன்ஸ் 4 இருந்தால் கூட அதுக்கும் டைல்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா உங்களோட கனை வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ் டிசைன் அண்ட் கலர்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த விஷயம் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அதுவும் நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து இன்டீரியர் விஷயத்தில் ஏதாவது ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்டீரியர் ஒரு கலர் காம்பினேஷனில் பார்த்துருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி டைல்ஸ் போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ டைல்ஸ் இவங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைல்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இன்டீரியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு யாரும் உடைக்க மாட்டாங்களா, டைல்ஸ் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் டைல்ஸ் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இருக்கிற டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இன்டீரியர் பண்ணுற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு பிடிச்ச இன்டீரியர் டிசைன் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி செட்டப்பில் இவங்க விற்கிறது நான் நல்லதாக தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் யூபிவிசி, ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும், வித் கிரிலோட வந்துடும். லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். நீங்கள் என்னவா வேணாலும் இங்கே வச்சுக்கலாம், வெஸ்டர்னாலும் வச்சுக்கலாம், இந்தியனாலும் வச்சுக்கலாம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரியூர் பிராண்டில் பிராண்டடாக தான் போடும் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் கூட என்னோட தம்பி வசந்த் சொன்னா அப்படின்றத என்கொயரி பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக எப்பயுமே உங்கள் சைடு தான் நிற்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 3 BHK பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK 55 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 71 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வசந்த் வந்ததுக்கப்புறம் அடிஷனல் சார்ஜஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சைஸ் ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1024 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1142 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைஸ் ரேஞ்சஸ்ல சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல அவைலபிள் இருக்கு. 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 870 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நார்த் ஃபேசிங்ல அவைலபிள் இருக்கு. மறந்துடாதீங்க, யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34%, சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் நல்லா இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது வென்டிலேஷன் விஷயத்திலையும் இந்த வெளிச்சம் விஷயத்திலையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேத்தா நகரில் ஃபர்ஸ்ட் 4 தீம்டு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபிளாட்ஸ் ப்ராஜெக்ட் அவிட்டம் ஆதியோகியில் நீங்கள் ஃபிளாட் சொந்தமாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற அவிட்டம் ஹோம்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். நானும் கூடிய சீக்கிரம் ஹேண்ட் ஓவரில் மீட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டோட டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வச்சிருக்காங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் கால் பண்ணி கேளுங்கள், அது உங்களோட உரிமை. இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.